வற்றாத ஜீவநதி சொல்லப்படுற தாமிரபரணி ஆறு ஓடுற இந்த படித்துறையை நம்ம நிறைய மூவி ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, எப்படி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலான்றதை பற்றியும், அப்புறம் பாபநாசம் கோயிலுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன் அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வருஷத்தில் 365 நாள் தண்ணி வர வாட்டர் ஃபால்ஸான அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு விசிட் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அகஸ்தியர் ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீப்லேயே வந்து ரிட்டன் வந்து பாபநாசம் கோயில்கிட்ட வந்து இறக்கி விட்டுருவாங்க. பாபநாசன்றது ஒரு பரிகார ஸ்தலம்னே சொல்லலாம். இங்கே வந்து பித்ரு தர்ப்பணம் வந்து நிறைய செய்வாங்க. அதாவது வந்து முன்னோர்களுக்கு வந்து பரிகாரம் செய்கிறது, அப்புறம் வந்து சடங்குலாம் செய்கிறது வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. பாபநாசம் கோயிலுக்கு சைட்லேயே வந்து நிறைய பரிகார மண்டபம்லாம் இருக்குது. அங்கே வந்து ப்ரைவேட்டாகவும் கோயில் சார்பாகவும் சில மண்டபம்லாம் இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து அவங்களோட தர்ப்பணங்கள்லாம் வந்து செய்கிறாங்க. தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த கோயிலோட பேர் பாபநாச சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் சிவன் வந்து முக்கிய கடவுளாகவும் பார்வதி வந்து உலகம்ன்ற பேரில் காட்சியளிக்கிறாங்க. கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து ஒரு படித்துறை இருக்கும். அந்த படித்துறை ஓரமாக தான் வந்து தாமிரபரணி ஆறு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ மக்கள் எல்லாம் தர்ப்பணம் முடிச்சுட்டு இந்த ஆற்றுல குளிச்சுட்டு தான் வந்து கோயிலுக்கு போவாங்க. இந்த தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா அகஸ்தியர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியும் இந்த ரிவருக்கு ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் அகஸ்திய முனிவரை இந்த இடத்துக்கு அனுப்புனதாகவும், அகஸ்திய முனிவர் இந்த பொதிகை மலையில் தியானம் செஞ்சதாகவும், அதுக்கப்புறம் சிவபெருமானே வந்து தரிசனம் கொடுத்ததாகவும் நம்பப்படுது இந்த இடம். அதனாலே இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடமா வந்து கருதப்படுது. அகஸ்தியர் ஃபால்ஸில் நான் ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு வந்ததுனால நான் இந்த படித்துறையில் குளிக்காமல் டேரெக்டாக தரிசனம் பார்க்கலாம் சொல்லி கிளம்பிட்டேன். நிறைய பேர் வந்து இங்கே தரிசனம் பார்த்துட்டு தான் வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ்லாம் போகிறாங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலைல 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். தாமிரபரணி நதியோரமாக 9 சிவபெருமான் கோயில்கள் இருக்குது. அதை வந்து நவ கைலாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோயிலும் ஒரு நவகிரகத்தை குறிக்கும். அதில் இந்த கோயில் வந்து சூரிய பகவானை குறிக்கிற மாதிரி வந்து சூரியஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன கோயில் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே வந்து தரிசனம் பார்த்துட்டு சூப்பராக வெளியே வந்துடலாம். பாவங்கள் நீங்கிறதுக்கு, பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நவகிரக தோஷம் நீங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. காலையில் ஒரு 9:15 போல் நம்ம பாபநாசம் ரீச் பண்ணோம். அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம பாபநாசம் கோயில்கிட்ட வந்து தரிசனம்லாம் பார்த்துட்டு முடிக்கவே வந்து மணி வந்து ஒரு 11:45 போல் ஆகிடுச்சு. என்னோட நெக்ஸ்ட் பிளான் வந்து பாபநாசத்துலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரம் போகிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஸோ அம்பாசமுத்திரம் வந்து பாபநாசத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. திருநெல்வேலி போகிற டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து மினி பஸ்ஸஸ், அப்புறம் திருநெல்வேலி போகிற பஸ்ஸு, அப்புறம் லோக்கல் பஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து அம்பாசமுத்திரம் வந்து ரீச் பண்ணிடலாம். அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த படித்துறைக்கு தான் நம்ம இங்கேருந்து போக போகிறோம். அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம படித்துறைக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே இருந்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். அதை நோக்கி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ரோட்டில் வந்ததுக்கப்புறம் கௌரி சங்கர் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிற வழி இருக்கும். அப்படிலாம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் இருக்கும். அதுக்கு சைடில் போகிற ரோட்டில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்கள் ஆட்டோ வேணால் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் போகிற வழியில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து நடந்தே தான் நான் வந்து போயிட்டு இருந்தேன். லஞ்ச் டைம் ஆனதுனால போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து கௌரி சங்கர் ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்டு போனேன். அம்பாசமுத்திரத்தில் ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல் சொல்லலாம் இந்த கௌரி சங்கர் ஹோட்டலில் வந்து. ஸோ இங்கே வந்து ஸ்டே ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வெளியுமே ஒரு சின்னதாக டீ கடை மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா உட்காந்து சாப்பிடு அப்படின்னா வந்து இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரோடு நோக்கி அப்படி நடந்து போகிறோம். இந்த ஹோட்டல் தாண்டி ஒரு 100 மீட்டர் நடந்து போயிருப்போம். அப்போ தான் வந்து அங்கே அம்மா உணவகம் இருக்கிறதும் பார்த்தோம். ஸோ அம்மா உணவகம் சில இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அம்மா உணவகத்தில் சாப்பாடு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணி நடந்து போனோம் அப்படின்னா வந்து 2 பக்கம் வந்து வயல்வெளிகளும் மரங்களுக்கு நடுவில் ஒரு பாதையில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அம்பாசமுத்திர படித்துறையும் அந்த படித்துறைக்கு போகிற ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லையும் சீரியல்ஸ்லையும் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நடந்து போகிற இந்த ரூட்டை வந்து முதல்வன் படத்தில் அர்ஜுன் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு நடந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடம்லாம் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ரோட்லேயே நடந்து வந்தோம் அப்படின்னா கடைசியாக நம்ம இந்த கோயிலுக்கு ரீச் பண்ணுவோம். இந்த கோயிலோட பேர் வந்து காசிநாத சுவாமி கோயில். இந்த கோயிலை இங்கே இருக்க மக்கள் வந்து அம்பை பெரிய கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி பாபநாசத்தில் வந்து கோயில் ஓரமாக வந்து தாமிரபரணி தண்ணி ஓடுதோ அதே மாதிரி தான் வந்து இங்கே அம்பாசமுத்திரத்தில் வந்து இந்த கோயில் ஓரமாக வந்து தண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த கோயில். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமில் வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருக்கும். March 25, 2026 தான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்ற மாதிரி அங்கே பேனர் வச்சுருந்தாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா வந்து இந்த படித்துறைக்கு போகிறதுக்கான வழி வந்து இருக்கும். ஸோ போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரங்களோட நிழலாக தான் இருக்கும். அங்கங்கே நீங்கள் வேணால் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். வந்து
பாபநாசம் அம்பாசமுத்திரம் மாதிரி இடங்கள்ல வந்து எப்பயுமே வந்து தாமிரபரணி தண்ணி வந்து நிறையவே போயிட்டு இருக்கும். அதனாலே இந்த இடம் வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குது. இயற்கையாக அழகோடு இருக்கிற இந்த இடத்த இதனாலே வந்து நிறைய மூவிஸ்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம தூரத்தில் பார்க்குற பிரிட்ஜ் வந்து திருநெல்வேலி போல ரோடு பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து அன்னியின் படத்தில் அண்டங்காக்கா சாங்கில் வந்து பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. அந்த சாங்கில் தாமிரபரணி ஆற்றுலேருந்து டான்ஸ் ஆகிற மாதிரியும் அப்புறம் அந்த பிரிட்ஜில் பஸ் போகிற மாதிரிலாம் வந்து ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் பழசான மாதிரி தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்து இந்த படித்துறையில் அப்படி இறங்கி வந்து உள்ளே போய் நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ தண்ணியோட ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ஏதோ கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் நல்லாவே வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருந்துச்சு. தண்ணியோட ஹைட் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் இடுப்பளவு தான் இருக்கும் போல். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து எல்லாமே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் அந்த இடத்துல தண்ணி இல்லை. இந்த ஃப்ரேம் பாருங்கள், இந்த ஃப்ரேமில் தான் வந்து நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. சாங்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய சில சீன்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. தனுஷ் நடித்த மாரி பார்ட் 2ல் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து இந்த கரையோரமாக தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடித்த நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் வந்து சாங்ஸ்லையும் சில சீன்ஸ்லையுமே வந்து இந்த இடத்துல வச்சு ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அம்பை தாமிரபரணி புனித நதி சொல்லிட்டு யாரோ வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே இருக்க ஒரு கல்லில். ஸோ அப்படியே நம்ம உள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சு. உள்ளே போனோம் அப்படின்னா வந்து தாமிரபரணி தண்ணி வந்து அப்படியே அங்கங்கே பிரிஞ்சு பாறைகளுக்கு நடுவில் வந்து ஃப்ளோ ஆகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சப்போர்ட்டிவாக வந்து சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ இதனாலே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. காலையில் டைமில் ஈவினிங் ஒரு 4 மணி மேலே வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மதியம் ஒரு 2 மணி போல் வந்தேன். அப்போவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்டு இந்த பாறையில் தான் இந்த கிளிப்லாம் வந்து எடுத்தாங்க. மெயினாக இந்த பிளேஸில் வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாரும் ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு குளிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா டூரிசம் அப்படின்ற மாதிரி வந்து பெருசாக டூரிஸ்ட்லாம் வர மாட்டாங்க. நிறைய லோக்கல் பீப்புளும் இந்த இடத்த தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்து இங்கே வர மாதிரி இருக்காங்க. நானும் அம்பாசமுத்திரத்தில் இருக்க இந்த தாமிரபரணி தண்ணியில் குளிக்கிறதுக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து நம்ம காலை வந்து கடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க வந்து நல்லா உள்ளே போய் வந்து குளிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அப்படி கரையோரமாக நின்று குளிக்க தான் பெட்டராக இருக்கும். இல்லைனா வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. என்ன தான் மதியம் டைம் போயிருந்தாலும் வந்து அப்பப்போ மேகமாக இருந்ததுனால வந்து எனக்கு ரொம்ப வெயில் ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நான் இந்த இடத்துல குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எப்போ போனாலுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகவும் வந்து சூப்பராகவும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சம்மரில் குற்றாலத்துலலாம் சீசன் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அகஸ்தியர் ஃபாலில் குளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அம்பாசமுத்திரத்தில் இந்த மாதிரி படித்துறைக்கு வந்துட்டு போகலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெயினாக இங்கே இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலியோடு வராங்க. ஃபேமிலியோடு வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படித்துறையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் பெருசாக ஃபெசிலிட்டி எதுவும் இருக்காது. ஆனால் பாபநாசத்தில் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப நேச்சுரலாக வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்து இந்த அம்பாசமுத்திர படித்துறை வந்து ஒரு பக்கமான ஸ்பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குளிச்சு முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விற்பாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தான் கடைகள்லாம் வந்து இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நேச்சரோட நேச்சராக வந்து இந்த இடத்துல கொஞ்ச நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு. அம்பாசமுத்திரத்தில் மதுரை போகிறதுக்காக ஃபஸ்ட்டு திருநெல்வேலிக்கு வந்து பஸ் ஏறிச்சு. நம்ம இந்த திருநெல்வேலி போகிற வழியிலே பார்க்கும்போது இந்த கோயிலும் அந்த படித்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் தெரியும். இப்போ நம்ம அந்த அண்டங்காக்கா கொண்டகாரி சாங்கில் வந்த பிரிட்ஜை தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். கீழே தாமிரபரணி தண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த கோயில் படித்துறையும் அந்த இடத்துல தான் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சம்மரில் வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி தண்ணி இருக்க ஏரியா பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1 டே பிளான் பண்ணால் போதும். அகஸ்தியர் ஃபால்ஸ், பாபநாசம், அம்பாசமுத்திரம் சொல்லிட்டு சூப்பராக கவர் பண்ணிட்டு வரலாம். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.